ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா ஏயுடி ஜேபிஒய் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கார்ட் ரெண்டுமே சேர்த்து 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ண இது வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் சரிங்களா, டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இது எப்படி வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல் தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து லைவ் சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் இதில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு, எதனால் இந்த ஓபி வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்றத நீட்டாக வந்து பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் ஏயுடி யூஎஸ்டி ஜேபிஒய் சார்ட்டை வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஆர்டர் பிளாக் பார்த்தோம்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக் தான் நம்ம மெயினான ஆர்டர் பிளாக். இது டே ஆர்டர் பிளாக் ஆக்சுவலாக இது இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ வந்து இதை டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக அந்த ஓபிக்கு வந்து இப்போ ரீச் ஆகுது. ஓபிக்கு ரீச் ஆனோடனே மார்க்கெட் வந்து என்ன ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுக்குது அப்படின்றத நம்ம வந்து டேரெக்டாக 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணலாம். மார்க்கெட்டில் என்ன மாதிரியான மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து மார்க்கெட்டில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆகிடும் சரிங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத வந்து பார்க்கலாம் சரிங்களா. டேரெக்டாக மார்க்கெட் உள்ளே வருது. உள்ளே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து ஒரு சைடு வேவ்ஸில் மூவ் ஆகிற மாதிரி மூவ் ஆகுது. ஆக்சுவலாக இதுதான் வந்து இது பண்ணோம். ஓபி ஃபில்டர் அப்படின்ட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியே ஆகணும் சரிங்களா. எல்லா ஓபியும் வந்து நமக்கு வந்து வேலிடேட் கிடையாது சரிங்களா. கரெக்டான அந்த ஓபி நம்ம எடுக்கல அப்படின்னா நம்ம ட்ரேடே வந்து கண்டிப்பாக வந்து லாஸில் தான் முடியும் சரிங்களா. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதை எப்படி சார் பிக் பண்ணுறது அப்படின்னா நான் அந்த மெஷரிங் வந்து சொல்லியிருக்கேன் இல்லைங்க நம்ம ஓல்டு வீடியோஸ்லாம். சேம் அந்த மெஷரிங் டூல்ஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து டேரெக்டாக இது வரைக்குங்களா எத்தனை கேண்டில்ஸ் வந்து இப்போ கீழே இறங்குறதுக்கு வந்து ஆகிடுக்கு அப்படின்றது சிம்பிளாக இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிள் மெத்தட். 8 பார்ஸ் ஆகிருக்கு. இப்போ மேலே ஏறுறதுக்கு பார்த்தோம்னா எத்தனை பார்ஸ் வந்து எடுத்திருக்கு, இங்கேருந்து இது வரைக்கும் ஏறுறதுக்கு நமக்கு 12 பார்ஸ் அந்த மாதிரி இது பண்ணியிருக்கு. எல்லாமே வந்து மேக்ஸிமம் 50% ஆர்டர் பிளாக்கில் இருக்குது சரிங்களா. இப்படி இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு சரிங்களா. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலே மெயினாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும் மார்க்கெட்டில். ஓகே சார், அப்போ அவாய்ட் பண்ணிடணுன்னா இந்த ட்ரேட் எப்படி வந்து வேலிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தது வர கேண்டில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கீழே வந்து நம்ம ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணுறப்பவே இது வந்து நியூவான ஒரு லோ வந்து ஃபார்ம் பண்ணுது சரிங்களா. நியூ லோ வந்து ஃபார்ம் பண்ணிட்டு டேரெக்டாக மேலே இம்பல்ஸாக உடைக்குது. இது வரைக்கும் இருக்கிற எல்லா கேண்டில்ஸையும் உடைக்குது சரிங்களா. அப்போ சிஹெச் பாயிண்ட் இது அப்படின்னா இதை வந்து இம்பல்சிவ் மூவ் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இதுதான் இம்பல்சிவ் மூவ். இப்படி தான் ஒரு மூவ் வந்து இம்பல்ஸாக இருக்கணும் சரிங்களா. அதுக்குன்னு எல்லா மூவும் இதே மாதிரி இம்பல்ஸாக இருக்குமானா எல்லாம் இது இந்த அளவுக்கு இம்பல்ஸாக இருக்காது. பட் லைட்டாவது நமக்கு இம்பல்சிவ் மூவ் வேணும். அப்போ தான் நம்ம மார்க்கெட்டில் வந்து அந்த ட்ரேடை வந்து நம்பி வந்து நம்ம இறங்க முடியும் சரிங்களா. இப்போ இம்பல்ஸ் மூவ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது என்ன சார் நம்மளுடைய ஸ்டெப் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆர்டர் பிளாக்கை வந்து மார்க் பண்ணுறோம். இந்த ஆர்டர் பிளாக் இங்கிருந்து இது வரைக்கும் இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் இந்த ஆர்டர் பிளாக்கில் உள்ளே வருது அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி சரிங்களா டேரெக்டாக. இப்போ வந்து அந்த ஆர்டர் பிளாக்கை கீழே வரைக்கும் போயிட்டு எடுத்துகிட்டு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு என்ட்ரி. ஓகே, இங்கே வேண்டாம், இங்கேயே நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா. டேரெக்ட் என்ட்ரி மாதிரியே நான் போட்டுக்கிறேன். இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே என்னுடைய ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வந்து போய்க்கிறோம். 1 hour டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு எப்பவுமே கொஞ்சம் சேஃபர் ஜோனில் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கில் உங்களுடைய ஸ்டாப் லாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து மேக்ஸிமம் இதாக இருக்கும் சரிங்களா. அது திரும்புது அப்படின்னாலே இது வரைக்கும் போய் தான் மார்க்கெட் வந்து திரும்பணும். இடையில மேக்ஸிமம் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதுவும் வந்து இந்த நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கில் ஒரு லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இதில் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அதுவும் இல்லாமல் இங்கே எடுத்துகிட்டு தான் இவன் நின்றுட்டுருக்கான். கொஞ்சம் பவர் அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து இதை வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டை ரன் பண்ணி பார்க்குறோம் சரிங்களா. டைரெக்டாக மார்க்கெட் வருது, மறுபடியும் எடுக்குது, எடுத்தோன்னா நம்மளுடைய டார்கெட்டை வந்து அடிக்குது சரிங்களா. நம்ம வந்து அந்த 5 minutes ஆர்டர் பிளாக்கில் நல்லா கீழே வச்சுருந்தோம்னா ஆர்ஆர் கொஞ்சம் அதிகமாகவே தான் காட்டும் சரிங்களா. பட் வந்து நமக்கு இந்த ஒரு ஆர்ஆர் வந்து போதுமானது. ஏன்னா வின்னிங் ரேட் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எடுக்கிறோம் அப்படின்னா வந்து நீட்டாக வந்து எஸ்எல் அடிக்காமல் நீட்டாக வந்து எடுத்துகிட்டு போயிடும் சரிங்களா. இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்ட டவுட்டுக்காக தான் நான் ஆர்டர் பிளாக் ஃபில்டர் பற்றி நான் வந்து சொல்லணும் சரிங்களா. எல்லா ஆர்டர் பிளாக்கும் நமக்கு வந்து வேலிட் கிடையாது. அதை வந்து ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து எப்படி எந்த சைடில் இருக்குதோ அந்த சைடு ஆர்டர் பிளாக்கை தான் நம்ம வந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது ட்ரெண்டு சரிங்களா. ட்ரெண்டு சைடில் இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸ்
பவர்ஃபுல்லான ஆர்டர் பிளாக்ஸ் சரிங்களா. கவுண்டர் ட்ரெண்டில் இருக்கிறத விட ட்ரெண்டு சைடில் இருக்கிறது பவர்ஃபுல். ரெண்டாவது ஆர்டர் பிளாக்கில் ஸ்வீப் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸ்வீப் இருக்குன்னா இன்னும் நல்லா பவர்ஃபுல். நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி ஸ்வீப் ப்ளஸ் சிஹெச் இன்னும் வந்து பவர்ஃபுல் ஆர்டர் பிளாக் சரிங்களா. அடுத்தது நம்ம வந்து அந்த ஆர்டர் பிளாக்கு உள்ளே போனோன்னே கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்குறதுல எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன் பார்க்குறது இன்னும் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இம்பல்ஸ் சரிங்களா. இம்பல்ஸாக ஒரு மூவ் வந்து ஆர்டர் பிளாக்குள்ளே தொட்டோன்னா வருது அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாம் வேலிடு சரிங்களா. இது எல்லாமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்னா இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி கண்டிப்பாக வந்து எடுக்கணும் சரிங்களா. எல்லா ஆர்டர் பிளாக்கையும் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட்டு கண்டிப்பாக இதாகிடும் சரிங்களா. அதனால் எல்லா ஆர்டர் பிளாக்கும் எடுக்காமல் கரெக்டாக பிக்கியாக பார்த்து நமக்கு எந்த ஆர்டர் பிளாக் வேலை செய்யும் எந்த ஆர்டர் பிளாக் வேலை செய்யாது அப்படின்றத பார்த்து கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஓகேங்க, இன்றைக்கி நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டர் பிளாக்லேயே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு அது காட்டிடுறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது வந்து என்னங்க ஸ்வீப்பு சரிங்களா. இந்த ஒரு ஸ்வீப்பு இல்லைங்களா, இங்கே நமக்கு ஸ்வீப்பு லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக்குக்கு மேலே இருக்கிற ஒரு லிக்விடிட்டி இன்னும் வந்து நமக்கு வேலிடு அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆர்டர் பிளாக் வேலிடு, இம்பல்ஸ் மூவ் நம்ம அதிலே பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது அப்படின்னா இன்னும் கோல்டன் செட்டப். இன்னும் வந்து ஒரு செட்டப் பார்த்தோம்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் இருக்குது, அதே ஸ்வீப் பண்ணியிருக்கு. அதனால் இது நல்லா ஒர்க் ஆகிருக்கு சரிங்களா. இது வந்து நம்ம இந்த டைம் ஃப்ரேமுக்கு வந்து பார்க்குறதுனால நமக்கு ஒரு 1:3 1:4 அந்த மாதிரி இருக்குது. பட் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நல்லா இறக்கி இங்கே வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா வந்து ஒரு ஆர்ஆர் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய காண்டாக்டும் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.